வாய்ஸ் powered by உங்கள் சத்யா and அனில் ராகி மாவு. இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். வி வாய்ஸ் பிரம்மாண்டமான இசை மேடையில செலிப்ரேஷன் ரவுண்ட் போயிட்டு இருக்கு. தொடர்ந்து நம்மளுடைய கண்டஸ்டன்ட் பாத்தீங்கன்னா கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க பல பாடல்களை பாடி. சோ இன்னைக்கு என்ன மாதிரியான பாடல்கள் பாட போறாங்க அப்படின்றதுக்கு நாங்களே வந்து எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ ஜட்ஜஸ் இன்வைட் பண்ணிடலாமா? கண்டிப்பா. Let's welcome beautiful actress Andrea. Let's welcome the ever youthful Naresh Iyer. Let's welcome Chocolate Boy Prasanna sir. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். இத சொன்னோம்னா நீங்க மட்டும் இல்ல ஜட்ஜஸும் சேர்ந்து பார்க்க போறாங்க. சொல்லவா? உங்களுக்கும் சரி ஜட்ஜஸ்க்கும் சரி ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த உலகம் இன்னைக்கு வரைக்கும் இளமையா இருக்குன்னா அது கண்டிப்பா முக்கியமான காரணம் இசை தான். அது எல்லாருமே நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம எந்த ஒரு மண்ணில் இருந்தாலும் சரி அதை மறக்க வைக்கிறது இசை தான். தன்னுடைய இசை மூலமா இந்த உலகத்தையே வசப்படுத்தி தன்னுடைய இனிமையான குரல் மூலமா கின்னஸ் சாதனை புரிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க பாடாத மொழிகளே இல்லைன்னு சொல்லலாம். எல்லா மொழிகளிலுமே தன்னுடைய இனிமையான குரல் மூலமா நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. இவங்களுடைய பாடல் கேட்டா கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப இனிமையான இன்னிசை நாயகி நம்மளுடைய செட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்கள இன்வைட் பண்ணிடலாமா? So let's welcome Padma Shri Dr. P. Sushila on to the stage. நம்ம சுஷிலாமா பார்த்துடணும் அப்படின்னு ஒரு ஆசை. எங்களுக்காக எங்க செட்ல வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டஸ்டன்ட்ஸ் எப்படி ஃபீல் பண்றீங்க? நிஜமாவே இந்த பிரம்மாண்டமான இசை மேடைக்கு வந்தது எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் நாங்க சொல்லணும். கண்டிப்பா நாங்க வந்து we are feeling very emotional. ஸோ நீங்க எப்படிமா ஃபீல் பண்றீங்க? கனவு மாதிரி நினைக்கிறேன். உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜட்ஜஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப அழகாக பாடுவாங்க. வெரி நைஸ். நீங்கள் பாடின பாட்டெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இல்லை இப்படி புதுசாக சிங்கர்ஸ் வரணும்னு தான் என்னோட கொள்கை. அது இப்படி எல்லாம் டிவியில் மாதிரி வேந்தர் டிவியில் அதில் ஸ்டார்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் புது சிங்கர்ஸ் எல்லாம் வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம். ரொம்ப ஆர்கெஸ்ட்ரா உங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஈனா மீனா டீக்கா வாசிங்களேன். ஈனா மீனா டீக்கா டீக்கா ஜெய் ஜெய் ஜமானிக் மக்கானக்க ரிக்க ரம்பம் போ ரம்பம் போ ஆ ஆ ஆ ஆ ஹே 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 ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஜமாய்ச்சிடுவேன். சும்மா ஒரு இந்த மாதிரிலாம் டைப்ஸ் எல்லாம் பாடுறாங்க. ஓஹோ நான் கூட பாடியிருக்கேன் ஒரு டைம்லன்னு. சுஷிலாமா நீங்கள் இந்த செட்டுக்கு வந்ததே எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு நிறைய பிளெஸிங்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கு. பட் உங்களை மாதிரி வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க இந்த அழகான பார்ட்டிசிபென்ட்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கள் எல்லாம் வின் பண்ணணும், நல்ல சிங்கர்ஸாக வரணும், உங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல பேரும் புகழும் எடுத்து கொடுக்கணும். முக்கியமாக அது. நன்றி. இன்னிசை நாயகி டாக்டர் பி. சுஷீலா அவர்களை மரியாதைப்படுத்தும் வகையில் SRM பல்கலைக்கழகத்தின் தலைவரான டாக்டர் திரு பாரிவேந்தர் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். கல்லூரியில் படிக்கிற அந்த காலங்களில் இவங்களுடைய அந்த வாய்ஸ் கேட்காமையே இருக்க முடியாது. நாங்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாடே.
அன்றிலிருந்து இருந்த வரை இன்றைக்கி எங்களுடைய ஒவ்வொரு பாட்டும் குரலுடைய அருமையும் தமிழ்நாட்டு மக்கள் ரசித்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, அவங்க வந்து இன்றைக்கி 17,500 பாட்டுக்களை பாடி ஒரு கின்னஸ் சாதனையாக நம் முன் இருக்கிறார். தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்த அவர்களை நாங்கள் வாழ்த்த முடியாது, நன்றியோடு பாராட்டுகிறோம். வெற்றி பெற நீங்கள் வாழ்த்தினீர்கள். வாழ்த்த வேண்டியவர்கள் வாழ்த்தினால்தான் இதை போன்ற நிகழ்ச்சிகள் சிறப்பாக வெற்றி பெறும். நீங்கள் இதோடு இல்லாமல் நீங்கள் உறுதியாக இன்னும் ஒரு முறை இந்த பல்கலைக்கழகத்துக்கு வர வேண்டும். உங்களை நாங்கள் அங்கீகரிக்க வேண்டும். அங்கீகரிப்பது என்பது வேந்தர் பூயா மட்டுமல்ல, பல்கலைக்கழகத்தின் மூலமாகவும் நீங்கள் ஏற்கனவே டாக்டராக இருக்கிறீங்க, இன்னும் ஒரு டாக்டர் பட்டம் தேசாரம் பல்கலைக்கழகத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்க நாங்கள் விரும்புகிறோம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு தருணம் எங்களுக்காக நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். பார்ட்டிசிபெண்ட்டுடைய அழகழகான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. ஸோ ப்ளீஸ் உங்களுடைய இருக்கையில் அமருங்க சார். அழகாக நாங்கள் கேட்காமலே ஒரு பாட்டு பண்ணீங்க, டீனா மீனா டீக்கா அப்படின்னு. ஆனால் பார்ட்டிசிபெண்ட் என்ன பார்ட்டிசிபெண்ட் ஒரு பாட்டு ப்ளீஸ்னு கேட்குறாங்க. நீங்கள் உங்கள் பாட்டெல்லாம் கேட்கறதுக்கு தான் இங்கே வந்தேன். நீங்களே என்ன பாட சொன்னால் எப்படி? அப்போ எனக்கு யார் ஜட்ஜு? 3 பேர் இருக்காங்க, அவங்க தான் ஜட்ஜஸ் என் பாட்டுக்கு. கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு, அவரைக்கு ஆண் அழகு, அவருக்கு நான் அழகு. உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும். என்னை பாடச் சொன்னால் என்ன பாடத் தோன்றும்? காதல் பாட்டு பாட காலம் இன்னும் இல்லை. காதல் பாட்டு பாட காலம் இன்னும் இல்லை. தாலாட்டு பாட தாயாகவில்லை. எங்களோட நிகழ்ச்சிக்கு ஆரம்பத்தில் வந்திருக்கீங்க, நீங்கள் தான் வந்து ஆரம்பித்து வச்சுருக்கீங்க. ஆரம்பிச்சிட்டேன். கண்டிப்பாக ஃபைனல்ஸ்க்கு வரணும். ஓ எஸ், ரெடி. ஐ ஆம் ரெடி. எப்போ கூப்பிட்டாலும் வரேன். சுசீலாமா முன்னாடி நின்று ஆங்கர் பண்ணுறதே எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்கு. ஸோ அம்மா முன்னாடி நின்று நீங்கள் வந்து பாட்டு பாட போறீங்க, எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க? 30 டாப் கண்டஸ்டன்ஸ் வந்து வந்திருக்காங்க. எடுத்த உடனே காம்படிஷனு செலெக்ஷனு அப்படிலாம் போகாமல் அவங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக பாட விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து செலிப்ரேஷன் ரவுண்டாக தான் இருக்கு போகுது. எஸ், கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய செலிப்ரேஷன் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. அதுவும் சுசீலாமா ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா நான் செலிப்ரேட் பண்ண தான் வந்திருக்கேன், நான் பாட்டெல்லாம் பாட மாட்டேன், நான் என்ஜாய் பண்ண போகிறேன், நான் ஜட்ஜ் கூட பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஒரு அழகான டிவோஷனல் சாங் நாங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். அதுவும் குரூப் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் our group performance. भैरवरुद्राय महारुद्राय कालरुद्राय कल्पान्तरुद्राय
वीररुद्राय रुद्ररुद्राय घोररुद्राय अघोररुद्राय मार्ताण्डरुद्राय अंडरुद्राय ब्रह्माण्डरुद्राय चण्डरुद्राय प्रचण्डरुद्राय तण्डरुद्राय घोररुद्राय वीररुद्राय भवरुद्राय भीमरुद्राय अदलरुद्राय विदलरुद्राय सुदलरुद्राय महादलरुद्राय रसादलरुद्राय दलादलरुद्राय पादालरुद्राय नमो नमः। ॐ शिवोऽहं ॐ शिवोऽहं रुद्रनामं भजेऽहम् ॐ शिवोऽहं ॐ शिवोऽहं रुद्रनामं भजेऽहम् वीरभद्राय अग्निनेत्राय घोरसंहारः सकललोकाय सर्वभूताय सत्यसाक्षात्करा शम्भो शम्भो शङ्करा ॐ शिवोऽहं ॐ शिवोऽहं रुद्रनामं भजेऽहं भजेऽहम् हर 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 महादेव। ॐ नमः सोमाय च रुद्राय च नमः ताम्राय च अरुणाय च नमः सिंहाय च पशुपतये च नमः उग्राय च भीमाय च नमो हग्रेवताय च दूरेवताय च नमो हङ्ग्रे सहमीयते त नमो वृक्षे यो हरिकेशे यो नमस्ताराय नमः शम्भवे तमयो भवे त नमः शङ्कराय तमयस्कराय च नमः शिवाय त शिवतवाद च ब्रह्मांड कोटि अखिल परिपालना पूरणा जगतारणा सत्य देव देव प्रिया वेद वेदांत सारा यज्ञ यज्ञोमया निश्चला दुष्ट निग्रह सप्तयोग संरक्षणा सोम सूर्य अग्निलोचना श्वेत ऋषभ वाहना शूलपाणि भुजग भूषणा त्रिपुरनाथ रक्षणा व्योमकेश महासेन जनगा पंचपत्र परस्वस्त नमः ॐ शिवोऽहं ॐ शिवोऽहं रुद्रनामं भजेऽहं भजेऽहम् ॐ शिवोऽहं ॐ शिवोऽहं रुद्रनामं भजेऽहं भजेऽहम् वीरभद्राय अग्निनेत्राय घोरसंहारः सकललोकाय सर्वभूताय सत्यसाक्षात्करा शम्भो शम्भो शङ्करा ॐ शिवोऽहं ॐ शिवोऽहं रुद्रनामं भजेऽहं भजेऽहम् மங்களகரமான ஒரு குரூப் பெர்ஃபார்மன்ஸ். நிஜமாவே இந்த பெர்ஃபார்மன்ஸ் கேட்கும்போது நான் ஃபீல் பண்ணது என்னன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஒரு மாதிரி மெஸ்மரைசிங் பெர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கம்மா? ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு எல்லோருக்கும் அந்த சிவனோட ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். ரொம்ப நல்லது. ஓம்காரத்தில் தானே சங்கீதமே இருக்குது. அதை ஓம்காரம் வச்சு நீங்கள் பாடினதுக்கு எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குங்க. ரொம்ப சந்தோஷம். பிரசன்னாஜி, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதாவது சரிகம பதனேத சனேதபமகரே சா மாதிரி சரிகம பதனே 7 பேர் நிற்கிறீங்க. பலே வா அந்த மாதிரி 7 பேர் சேர்ந்து முதல்ல ஆரம்பமே ஒரு 7 சுரங்களும் சேர்ந்து ஆரம்பித்த மாதிரி ஒரு சம்பூர்ணமாக இருக்குது, முழுமையாக இருக்குது. அதுவும் இந்த எல்லாம் சேர்ந்து பாடும்போது கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் கேட்கும்போது நீங்கள் தான் நிஜமாகவே பாடினீங்களா அப்படிங்கிற மாதிரியான அந்த நீங்கள் சொன்னீங்களே வைப்ரேஷன் அது கிரியேட் ஆச்சு. ஆக்சுவலாக ஆமாம், அற்புதமான ஆரம்பம், மங்களகரமான ஆரம்பம். ஆல் தி பெஸ்ட். வாவ், தேங்க்யூ சார்.
ஒரு நல்ல பிளெஸிங்ஸ் நீங்களும் கொடுத்துருந்தீங்க சார். கண்டிப்பாக வந்து ஒரு மங்களகரமான ஆரம்பம், ஒரு அற்புதமான ஆரம்பம், ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆரம்பமாக இருக்கும் இந்த நிகழ்ச்சி. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஆண்ட்ரியா, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சிவன் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்ச காட். ஸோ அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அ வெரி ஆஸ்பிஷியஸ் ஸ்டார்ட். டெஃபினட்டாக அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பாட்டு பாடினாலே the energy just changes in this space. And I hope and pray that all of you have great futures ahead. ஓகே, இந்த பிரம்மாண்டமான இசை மேடையில் செலிப்ரேஷன் ரவுண்டில் கலக்குன்னு தொடர்ந்து நீங்கள் கலக்கிட்டு இருக்கீங்க. அடுத்து என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாமா? இது ஆரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் வி வாய்ஸ், பவர்ட் பை உங்கள் சத்யா அண்ட் அனில் ராகி மாவு. இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். பிரேக். Back to Aroma Milk and Milk Products வழங்கும் V Voice, பவர் பை உங்கள் சத்யா மற்றும் அனில் ராஹிமாவு. இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். நிகழ்ச்சியுடைய முதல் பாடலே நம்மள மெய் மறக்க வச்சிருச்சுன்னே சொல்லலாம். அடுத்த பாடல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம அன்பை வெளிப்படுத்துற மாதிரி, காதலை வெளிப்படுத்துற மாதிரி ஒரு டூவேட் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அதே ஒரு மாதிரி டான்ஸ் ஆட்டே சொல்றீங்க. அது அந்த அன்பு காதல் அப்படின்னு அத பொங்கி வந்துட்டு இருக்கு. அதான் ரொம்ப பொங்கிருச்சுன்னு பார்த்தேன். ஆமா. ஓகே, சோ அந்த டூயட் சாங் அது வந்து நான் பாடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இல்ல அது என்ன பாட்டு அப்படின்ட்டு சொல்லலாம். அது ஒரு பாடி கிளம்பிடுறேங்க. இல்லம்மா, நான் அது என்ன பாட்டு அப்படின்னா, சுந்தரி கண்ணாலூரு அப்படின்னு ஆரம்பிக்கும். அதேதான். சோ உங்களுக்காக டூயட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வந்திருக்காங்க ஸ்ரீ கணேஷ் அண்ட் பிரியதர்ஷினி. லெட்ஸ் வெல்கம் them. சுந்தரி கண்ணால் ஒரு சேரி சொல்லடி இந்நாள் நல்ல தேரி. நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவனே. சுந்தரி கண்ணால் ஒரு சேரி சொல்லடி இந்நாள் நல்ல தேரி.
நெஞ்சில் உந்தன் ஊர்வலம் போர்க்களத்தில் சாய்ந்தால் கூட ஜீவன் உன்னை சேர்ந்திடும். தேனிலவு நான் வாழ ஏனிந்த சோதனை வானிலவை நீ கேடு கூறும் என் வேதனை. என்னைத்தான் அன்பே மறந்தாயோ மறப்பேன் என்றே நினைத்தாயோ. என்னையே தந்தேன் உனக்காக ஜென்மமே கொண்டேன் அதற்காக சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி. என்னையே தந்தேன் உனக்காக ஜென்மமே கொண்டேன் அதற்காக நான் உனை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவன். சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி. என்னையே தந்தேன் உனக்காக ஜென்மமே கொண்டேன் அதற்காக பயங்கரமான ஒரு எவர்கிரீன் மெலோடி, பியூட்டிஃபுல் சாங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிரசன்னாஜி, நீங்கள் சொல்லுங்கள், ஹவ் வாஸ் த சாங்? பிரியதர்ஷினி ரொம்ப எப்படி பண்ணீங்கன்னா, மேக்கர் மாதிரி சொல்லுவோம் பாவ் அப்படி பண்ணீங்க. எதுக்கு எடுத்துன்னு அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாடினீங்க. அந்த வாய்ஸ் நல்லா இருந்தது. நிஜமாக டெடிக்கேட்டடாக பண்ணீங்க. நல்லா இன்வால்வ் ஆகி நல்லா பாடினீங்க. தேங்க்யூ சார் நீங்களும் உங்கள் வாய்ஸ் வந்து ரொம்ப நல்லா பாடினீங்க. ரொம்ப இன்வால்வ் ஆகும்போதெல்லாம் குனிஞ்சிடுறீங்க லைட்டாக. அந்த அப்போ புரியுது, ஓகே நல்லா பாடிட்டுருக்காரு அப்படின்னு. ரொம்ப அற்புதமான சாங். இந்த மாதிரி சாங் செலக்ட் பண்ணிங்க பாருங்கள். அப்போவே வந்து இனிமேல் நெக்ஸ்ட் ரவுண்ட்லலாம் எப்படின்னா, இந்த சாங் லிஸ்ட்டை தெரிஞ்ச உடனே ஓகே இதெல்லாம் வந்து இவங்க கலக்க போகிறாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம மியூசிக் கேட்கவே கூடாது, இவங்க பாடுறதான் கேட்கணும், நாங்கள் இனிமேல் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம். அந்த அளவுக்கு இருந்தது. சூப்பர். Thank you so much, Sri Ganesh and Priyadarshini. Please take your portion. ஸோ விக்னேஷ், தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலிப்ரேஷன் ரவுண்டில் கலக்கலான பாடல்கள்லாம் பாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்ததாக யார் பாட போகிறாங்க? அடுத்தது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெலோடி, ஒரு டுயட் பாடுறதுக்காக Okay. ஸ்ரீதர் அண்ட் விருஷா வர போகிறாங்க. Let's welcome Sridhar and Risha.
நைஸ் பியூட்டிஃபுல் சாங். ஸோ நீங்கள் எப்படி பாடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை ஒரிஜினலாக பாடின நரேஷ் ஐயர். ரொம்ப அழகாக பாடினீங்க. ஐ மீன் பிஃபோர் ஐ சே எனிதிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு ஏஆர் சாருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரெண்டிஷன் ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் ஒன் திங் மேபி விஷா உனக்கு கொஞ்சம் ஹையாக இருந்ததா இந்த ஒரிஜினல் பிச்சு? ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் மேபி கொஞ்சம் உங்களுக்கு ஹையாக இருந்தால் மாதிரி. அண்ட் இந்த பாட்டில் நிறைய ஸ்மால் திங், கொஞ்சம் பிரெத் கண்ட்ரோல் வேணும். ஸோ அது மாத்திரம் நீங்கள் கரெக்டாக உங்கள் பிரெத்தை நீங்கள் பிளான் பண்ணி பாடினீங்கன்னா அது இன்னும் பியூட்டிஃபுல்லாக வரும். ஏன்னா அங்கங்கே கொஞ்சம் மூச்சு திணறின மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அண்ட் யூ சாங் வெரி வெல். இன்னும் கொஞ்சம் போல்டாக இருக்கலாம் ஆக்சுவலி. யூ நீட் நாட் ரொம்ப ஹஸ்காக போகாமல் இன்னும் கொஞ்சம் போல்டாக இருந்தால் இட் வில் பர்ஃபெக்ட்லி மேட்ச். இட் இஸ் வெரி நைஸ். Great. தேங்க்யூ. ஸோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆண்ட்ரியா, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த ஷோ நீங்கள் வந்து இந்த சாங் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் யூ டிட் ரியலி வெல். Vrisha, you did really well. So, and I think you enjoyed singing the song, Leah. Yeah? Yes. It's a great song, Leah. Really? It's lovely to sing, Leah. Yeah. நீங்கள் ரொம்ப ஷையாக இருக்கீங்களா இல்லைங்களா? ஐயோ என்னையே பார்க்காதீங்க, எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு பக்கத்துல இருந்து சொல்றாப்ல. ஏன் தம்பி, நம்ம ஆண்ட்ரியா ஓகேவா? நம்ம ஆண்ட்ரியா ஓகேவா? தம்பி, அக்கா தம்பி. நான் கூட அக்கா தான். ஓகே. இல்லை நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போல்டாக பாடலாம். ஓகே. பட் அதர்வைஸ் ஐ ரியலி என்ஜாய்ட் இட். பியூட்டிஃபுல் சிங்கர்ஸ் பாடினாங்க. ஒரிஜினல் சிங்கர் பாடணும், அவரோட குரல்ல அந்த பாடலை கேட்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. கண்டிப்பா we would love to hear you sing. நீரும் செம்புல சேரும் கலந்தது போல கலந்தவர் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு நாள் பூரா. சார் நாங்க அப்படியே உட்காந்துக்கிறோம் சார் எல்லாருமே. அப்படியே நீங்க பாட்டு பாட்டே இருக்க நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம். வாவ், mesmerizing, சூப்பரா இருந்துச்சு. Thank you so much. participant. All the best. Please take your seat. விக்னேஷ், duet song, group performance இப்படி போயிட்டு இருக்க நம்ம நிகழ்ச்சி இப்போ பாய்ஸ் vs girls ஆயிடுச்சுல? ஆமா, ஹெவி காம்படிஷன் between boys and girls அப்படி தான் சொல்லணும். யார் பெட்டர்னே தெரியல, அவ்வளோ க்ளோஸ் காம்படிஷன். எஸ். சோ நம்ம அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிடலாமா? டெஃபினெட்லி. இது Aroma Milk and Milk Products வழங்கும் V Voice, powered by உங்கள் சத்யா and அனில் ராகி மாவு. இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். பிரேக். இது Aroma Milk and Milk Products வழங்கும் V Voice, powered by உங்கள் சத்யா and அனில் ராகி மாவு. இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். சோ விக்னேஷ், அடுத்தபடியா யார் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க? அடுத்தபடியா ஒரு டுயட் முடிஞ்சிருச்சு. ஆமா. சோ இன்னொரு குரூப் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். வாவ், கூட சேர்ந்து நாமளும் கோரஸ் பாடலாமா? அது ரொம்ப கேவலமா இருக்கும்னு மக்கள் ஃபீல் பண்றாங்க. அப்படியே? அதனால அவங்கள மட்டும் நம்ம கூப்பிடுறோம். ஓகே, லெட்ஸ் வெல்கம் group performers on stage. வீரபாண்டி கோட்டையிலே மின்னல் அடிக்கும் வேளையிலே ஊரும் மாறும் தூங்கும் போது பூவும் நிலவும் சாயும் போது கொலுசு சத்தம் மனச திருடியது. வீரபாண்டி கோட்டையிலே மயிரிட்டு வேலையிலே கொலுசு சத்தம் மனச
வைரங்கள் தார வளமான தோளுக்கு, அந்த செருப்பு தாரன் தழுவான காலுக்கு, பவளங்கள் தார பால் போல பல்லுக்கு, முத்துச்சாரங்கள் தார முன்கோவ சொல்லுக்கு. நீ சொல்லும் சொல்லுக்குள்ள என் பழப்பு வாழும் புள்ள, நீ ஓட்ட வெத்தலைக்கு ஏனாக்கு ஊரும் புள்ள. வீரபாண்டி கோட்டையிலே மையிருட்டு வேலையிலே கொலுசு சத்தம் மனச திருடியதே. வீரபாண்டி கோட்டையிலே பின்னர் அடிக்கும் வேலையிலே பலவி சத்தம் இதயம் திருடியதே. ரெட்டை சூரியன் வருகுதம்மா, ஒற்றை தாமரை கருகுதம்மா, வாழ்முறையில் ஒரு செயல் வருமா, மங்கைக்குள் ஒரு பயம் வருமா, ஒரு தமயந்தி நானம்மா, என் நடராஜன் யாரம்மா, நீங்க நானம்மா, ராஜன் நீங்க நானம்மா. மாலை மயக்கம், என் மனதில் நடுக்கம், நெஞ்சில் வார்த்தை துடிக்கும், நீ ரெண்டில் ஒன்று சொல்ல சொன்னா உமக்கு என்ன சொல்ல? நீ சொல்லும் சொல்லுக்குள்ள என் பழப்பு வாழும் புள்ள, நீ ஓட்ட வெத்தாலக்கு ஏனாக்கு ஊரும் புள்ள. வீரபாண்டி கோட்டையிலே வெள்ளி முளைக்கும் வேளையிலே பருவ பொண்ண திருடி தழுவ திட்டமிட்ட கள்வர்களே மிஞ்சி கொலுசு நெஞ்சை திருடியதோ. வீரபாண்டி கோட்டையிலே மின்னல் அடிக்கும் வேளையிலே காடும் மழையும் தூங்கும் போது கொலுசு சத்தம் மனச திருடியது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் வாஸ் அ ஃபென்டாஸ்டிக் ரெண்டிஷன். ஒரு குரூப் சாங்னா இப்படி தான் இருக்கணும். அந்த இம்பேக்ட் வாஸ் பியூட்டிஃபுல். அந்த முதல் பார் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து டில் த எண்ட் ஆஃப் த சாங் அந்த எனர்ஜி அப்படியே இருந்தது, எங்கேயுமே அது லேக் ஆகலை. ஸோ ஆல் கிரெடிட் டு யூ கைஸ் அண்ட் ஆல்சோ ஷாம்லா மேடம் ஃபார் ஹேவிங் ட்ரெயின்ட் யூ ஸோ பியூட்டிஃபுல்லி. அண்ட் ஒன்ஸ் அகேன் இதை நான் சொல்லியே ஆகணும், த பேண்ட் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி. இட் வாஸ் a treat listening to you. Thank you. நம்ம வாய்ஸ் ட்ரெயினர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நல்ல எனர்ஜியோட பெர்ஃபார்ம் பண்ணீங்க. பிகினிங்கில் அந்த ஹம்மிங்கில் கொஞ்சம் பிச் கோஆர்டினேஷன், ஃபீமேல் வாய்ஸஸ் அதில் மாத்திரம். பட் அதர்வைஸ் இட் வாஸ் வெரி குட். ஆஸ் தே செட் த்ரூ அவுட் யூ மெயின்டைன்ட் தட். நல்லா இருந்தது. வெரி குட். சூப்பர். ஓகே, thank you so much participant. Please take your seats. Thank you. விக்னேஷ், குரூப் பெர்ஃபார்மன்ஸ் கேட்கறதுக்கு இவ்ளோ நல்லா இருக்குல்ல? அப்படியே கோரஸ்ல பாடும்போது அப்படியே அரங்கமே அதிர்ற மாதிரி இருந்துச்சு. அதுவும் எஸ்பெஷலி லாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். டெஃபினெட்லி. தொடர்ந்து அதே மாதிரி கேட்டா நல்லா இருக்கும்ல? கண்டிப்பா கண்டிப்பா சூப்பரா இருக்கும். அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் ஒரு கோரஸ் குரூப் பெர்ஃபார்மன்ஸ். வாவ், லெட்ஸ் வெல்கம் குரூப் பெர்ஃபார்மர் ஆன் ஸ்டேஜ். மாடி மேல மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே, ஹலோ ஹலோ கமான் கமான் சீமானே, ஆளு அம்பு சேன வச்சு காரு வச்சு போரடிக்கும் கோமானே, ஹலோ ஹலோ கமான் கமான் கோமானே.
மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே ஹலோ ஹலோ கமான் கமான் சீமானே ஆளு அம்பு சேனை வச்சு காரு வச்சு போரடிக்கும் கோமானே ஹலோ ஹலோ கமான் கமான் கோமானே விஸ்வநாதன் வேல வேணும் விஸ்வநாதன் வேல வேணும் விஸ்வநாதன் கமான் வேல வேணும் பொண்ணுங்க பேச்சுக்கு புத்திய மாத்திக்க மூளை இல்லாதவரே வேட்டிய மாத்திக்க சேலைய கட்டிக்க வெட்கமில்லாதவரே பொண்ணுங்க பேச்சுக்கு புத்திய மாத்திக்க மூளை இல்லாதவரே வேட்டிய மாத்திக்க சேலைய கட்டிக்க வெட்கமில்லாதவரே வேலையின்றி போகாது வேறு வேலை தேடாது பாட்டு பாடி கூச்சல் போட்டு வேலை வாங்குவோம் வேலையின்றி போகாது வேறு வேலை தேடாது பாட்டு பாடி கூச்சல் போட்டு வேலை வாங்குவோம் விஸ்வநாதன் வேலை வேணும் 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 விஸ்வநாதன் வேலை வேணும். நரேஷ் சார் கிட்ட கேட்கலாம். நீங்க சொல்லுங்க சார். I mean, it's one of the most popular songs. சொல்லவே வேண்டாம். And I mean, சார் ரொம்ப அழகாக பாடினாரு. ஐ மீன் சென்டரில் ஐ மீன் அந்த வாய்ஸ் ரொம்ப அத்தென்டிக்காக ஆனஸ்டாக இருந்தது. அஃப்கோர்ஸ் அந்த கொஞ்சம் ஒரு டெம்போ ப்ராப்ளம்ஸ் ஆச்சு நடுவில். அது மாத்திரம் நீங்கள் பாடுறதையே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஸோ தட் அந்த அந்த ஒரு சான்ஸ் கூட நீங்கள் கொடுக்காம அதை அவ்வளோ பர்ஃபெக்டாக வச்சுக்கலாம் ஷுவர்லி. ஸோ ஜஸ்ட் டேக் கேர். அதர்வைஸ் யூ ஆல் சவுண்டட் வெரி குட். யா. ஸோ ஆண்ட்ரியா மேம் நீங்கள் சொல்லுங்கள். When I first started singing, எனக்கு வந்து எப்போவுமே I used to love singing slow ballads, you know, ரொம்ப இன்டென்ஸான லவ் சாங்ஸ். அப்புறம் எங்கள் அம்மா வந்து ஆடியன்ஸில் வந்து பார்க்கும்போது why can't you sing a peppy song, that's what the audience likesன்னு சொல்லுவாங்க. ஆச்சு போமான்னு சொல்லுவேன். ஆனால் இப்போ நான் ஆடியன்ஸில் உட்காரும்போது எனக்கே புரியுது ஏன் அப்படி சொன்னாங்கன்னா. ஏன்னா அந்த பாட்டு பாடும்போது எல்லோரும் அப்படியே you know you just feel like getting up and dancing. It's a great song. It's one of the I think landmark songs in Tamil cinema for sure. எங்கள் அம்மாக்கெல்லாம் இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் கலக்கிட்டீங்க சார், ரொம்ப நல்லா பாடினீங்க. ஸோ அப்படியே ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் அந்த ஸ்டெப் மட்டும் பண்ணீங்கன்னா அப்படியே பயங்கரமாக இருந்தது. உங்களோட சேர்ந்து பண்ணோம்னா நாங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். ப்ளீஸ் கேன் யூ இவங்க சொன்னனால நீங்கள் அந்த ஸ்டெப்பு வச்சு கொஞ்சம் ஆடுங்களேன். எப்படி கண் பார்க்கலாம் கண் ப்ளீஸ். ரெடி 1 2 3 ஸ்டார்ட். அதாவது சார் நீங்கள் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. எக்ஸாம் எழுதும்போது பிட் பேப்பர் நான் காமிக்க மாட்டேங்கிற மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. அது கூட எல்லாமே அதான் என்ன சொல்கிறது, நம்மெல்லாம் குழந்தைங்க மாதிரி தானே, நம்ம பண்ணுறதெல்லாம் நமக்கே ரசிச்சுக்கணும். அது மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குல்ல, அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணி நீங்கள் ஆடிட்டு இருந்தீங்க. அதுதான் இன்னும் அழகாக இருந்தது. எஸ் அழகாக இருந்தது சொல்லிட்டாரு, விட்டுருங்க. ஆமாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தீங்க. ப்ளீஸ் டேக் யூர் கொஸ்டின். அடுத்து என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாமா? இது ஆரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் வி வாய்ஸ் பவர்ட் பை உங்கள் சத்யா அண்ட் அனில் ராகி மாவு. இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல் பிரேக். இது ஆரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும்
பவர்ட் பை உங்கள் சத்யா அண்ட் அனில் ராகி மாவு. இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். தொடர்ந்து வந்து நம்ம கேங்ஸ்டர் பெர்ஃபார்மன்ஸாவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம், குரூப் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அடுத்து ஒரு அழகான காதல் காவியங்களோட சேர்ந்து அன்பு பாசம் காதல் எல்லாமே சேர்ந்த ஒரு அழகான கலவை டுவேட் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, சூப்பர். லெட்ஸ் வெல்கம் ஸ்னிக்தா அண்ட் ரத்னகுமார். வாடா மாப்பிள்ள வாழைப்பழ தோப்புல வாலிபால் ஆடலாமா? ஆடு சாக்குல சைக்கிள் கேப்ல இழுக்கு புடி போடலாமா? முக்கு கில பல்லே பல்லே முத்தம் கொடு பல்லே பல்லே அடிச்சு புட்டா பல்லே பல்லே அத்த கூடாதே முன்னானையில் பல்லே பல்லே மூடா கட்டு பல்லே பல்லே முள்ளு குத்தம் பல்லே பல்லே ரத்தம் வராது. எப்படி எப்படி அப்படி அப்படி வாடா மாப்பிள்ள வாழைப்பழ தோப்புல வாலிபால் ஆடலாமா? ஆடு சாக்குல சைக்கிள் கேப்ல இழுக்கு புடி போடலாமா? Bad girl. Woo! மைக்ரோ மினி போடட்டா புண்ண நடக்கட்டா ஜோலிக்கு பீச்சனு சொக்கா பாடட்டா? இங்கிலீஷ் பீசு வேணாண்டி ஹிந்தி சிரிப்பு வேணாண்டி கரகாட்டம் ஆடிக்கிட்டு தமிழ் பாடேண்டி. விண்ணோடும் பல்லே பல்லே முகிலோடும் பல்லே பல்லே விளையாட பல்லே பல்லே நிலாவே எப்படி எப்படி அப்படி அப்படி வாடா மாப்பிள்ள வாழைப்பழ தோப்புல வாலிபால் ஆடலாமா? ஆடு சாக்குல சைக்கிள் கேப்ல இழுக்கு புடி போடலாமா? வாடா மாப்பிள்ள வாழைப்பழ தோப்புல வாலிபால் ஆடலாமா? ஆடு சாக்குல சைக்கிள் கேப்ல கிழக்கு புடி போடலாமா? ஆமா ஆமா Start music. ஏய் வாவ் சூப்பர்யா, செம்ம பெர்ஃபார்மன்ஸ்யா. நாங்க கேலரியில ஃபுல்லா பார்ட்டிசிபென்ட்ஸோட டான்ஸ் தான் ஆடிட்டு இருந்தோம். நிஜமாவே என்ஜாய் பண்ணோம். ஜட்ஜஸ்க்காக அந்த ஸ்டெப் எங்களுக்கு போட்டு காமிக்கிறீங்களா? அமெரிக்க மாப்பிள்ள ரொம்ப கூச்சப்படுறியே. அமெரிக்கா அவரு ஆஷிகி 2ல ஒரு ஹீரோ வருவார்ல, லைட்டா வர மாதிரி இருக்காருப்பா. இல்ல பிக் காம்ப்ளிமெண்ட் யா, சூப்பர். நரேஷ் ஐயர் சார் நீங்க சொல்லுங்க. இட்ஸ் அ ஃபீல் குட் சாங். ரொம்ப அழகாக நீங்கள் ரெண்டு பேரும் பாடினீங்க. அண்ட் நல்ல டான்ஸ் ஸ்டெப்ஸோட அப்படியே கவலைப்படாமல் ஒரு வரி ஃப்ரீ பர்ஃபார்மன்ஸாக இருந்தது. டான்சர்ஸ் were brilliant. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் I think in the voice, in the song, it's more like a tailor-made song for your voice. நீங்கள் perfect choice in the song, so that's very nice. And ரத்னகுமார் இன்னும் கொஞ்சம் எனர்ஜி கொடுத்துருக்கலாம் சிங்கிங்கில், because you both have to complement one another. So just take care that whenever you sing, அந்த டைமில் the equal energy has to be there. So கொஞ்சம் இன்னும் எனர்ஜி நீங்கள் கொடுத்துருக்கலாம். You can definitely do it. Okay. Very well sung. Thank you, sir. Superb. Thank you so much, participant. Please take your question. Thank you. அடுத்தபடியா duet performance பண்ண வராங்க அஸ்வின் and அமிர்தா. Let's welcome them. na na na
ஒத்துக்கடி, நான் ஒன்னொன்னா சொல்லித்தரேன் கத்துக்கடி. நீ சாஞ்சு பார்த்தா சுத்துதடி, நெஞ்சு தீத்தியா பத்துதடி. தொட்டின் சார் ஒத்துக்கடி, நான் ஒன்னொன்னா சொல்லித்தரேன் கத்துக்கடி. அது நட்ட நடுவதற்கு பாய்ந்தோட மலை மேல தூவும் மேகம் எல்லாம் இப்போ தலை மேல வந்து தொட்டு தொட்டு தூருதே. கேக்கோத்தின் சாரத்துக்கடி, நான் ஒன்னொன்னா சொல்லி தர கத்துக்கடி. கற்றுக்கிட்டோமா? एक दो तीन चार. யா, ஒரு பெப்பியான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பிரசன்னாஜி. அஸ்வின், நல்லா நல்லா பண்ணீங்க. உங்கள் ஆட்டிடியூட் ஃபஸ்ட் எடுத்தோன்னு பண்ணீங்க. ஒன்றை கற்றுத்தாரேன் ஒத்துக்கிட்டியா, அப்படி பார்த்து இங்கே பார்த்து பாடினீங்க பாருங்க. அது வந்து செம்ம தில்லுங்க உங்களுக்கு. என்ன பிரச்சனை பாருங்கள், இந்த பாட்டு பாடுறவங்களாம் ஹைட்டாக இருக்காங்க, கூட தான் நம்மளால் நிற்க முடிய மாட்டேங்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீங்களும் நல்லா இருந்தது. டோட்டலாக ஒரு ஜாலியான பெர்ஃபார்மன்ஸ், சூப்பராக இருந்தது, என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து ஆரம்பம் அப்படின்றதால உங்களை நாங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டோம். பட் போட்டி அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக சீரியஸாக தான் இருப்போம். ஸோ நீங்களும் வந்து சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் பார்ட்டிசிபேண்ட். ப்ளீஸ் டேக் யூர் பொசிஷன். இன்னிசை குயல் எங்கள் முன்னாடி உட்காந்துருக்காங்க அப்படின்னும் போது நம்மளால் நம்பவே முடியல. அதுவும் நிறைய பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அதுவும் நம்ம அம்மா முன்னாடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது நம்மளே ரொம்ப பெருமைப்படுறோம் இல்லையா? உங்களுடைய வாயால் இந்த அழகான இன்னிசை குரலாக மாற, அதாவது ஃப்யூச்சரில் இன்னிசை குரலாக வரக்கூடிய இந்த அழகான குரல்களுக்கு ஒரு பிளெஸிங்ஸ் கொடுங்கம்மா. வாழ்க வாழ்க பாட்டாளியே. அந்த அவ்வளோ உழைக்கணும், சும்மா வராது, பேரும் புகழும். நல்லா பாடி, நான் ஒவ்வொரு பாட்டில் என்ன பாடியிருக்கிறேன் அது கரெக்டாக அவங்க கவனிக்கணும். சங்கதி எல்லாம் போடுவாங்க, ஃபாஸ்ட்டாக போட்டுடுவாங்க. ஓகே, ஒரு என்னை மறந்ததே அந்த பேலன்ஸு. தென்றலே சென்று வா தன்னிலை தரேரா, அந்த அதுதான் ஜாஸ்தி அவங்க பாடுறது. யார் பாட்டு வேணாலும் நீங்கள் பாடலாம், அந்த பேலன்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டு பாடினா பாடுறவங்க ஜட்ஜஸ்க்கு ஒன்றுமே இருக்காது சொல்கிறதுக்கு, எல்லாம் ஓகே சொல்லிவிடுவாங்க, உங்களுக்கெல்லாம் மார்க் போட்டுடுவாங்க. அது அந்த மாதிரி பாடுறப்போ எப்படி பாடியிருக்காங்க, ஸ்லோவாக பாடி அது எப்படி பேலன்ஸு பார்த்துக்கிட்டு பாடினா இன்னும் அழகாக இருக்கும். நீங்கள் எல்லாம் வளர வேண்டிய குழந்தைங்க, சிங்கர்ஸு, இன்னும் நல்லா வரணும். ரொம்ப ரொம்ப நன்றி சுசிலாம்மா. நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து ஆரம்பித்து வச்சது மட்டும் இல்லாமல் எங்களுக்காக நீங்கள் நிறைய பாடல்கள் பாடினீங்க. இசைக்கு நன்றியே கிடையாதுங்க, அதான். ஓகே, நன்றிம்மா, ரொம்ப சந்தோஷம், மிக்க மிக்க நன்றிம்மா. இந்த செலிப்ரேஷன் ரவுண்ட்ல
பார்க்கலாம் நம்மளுடைய கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு பட்டே கிளப்பிட்டு இருக்காங்கல்ல. கண்டிப்பா இந்த செலிப்ரேஷன் ரவுண்டே வந்து இந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னா அப்ப காம்படிஷன் உள்ள போனா பயங்கர டைட்டா இருக்கும்னு இப்போ ஒரு ஃபீல் கிரியேட் ஆகுதுன்னு தான் சொல்லணும். எஸ், இந்த செலிப்ரேஷன் ரவுண்ட் இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, நாளையும் தொடர போகுது. ஸோ நாளைக்கு மறக்காம இரவு 8 மணிக்கு நம்மளுடைய வேந்தர் தொலைக்காட்சியை டியூன் ஆன் பண்ணிடுங்க. இந்த பிரம்மாண்டமான இசை மேடையில உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை எல்லா கண்டஸ்டன்ட்ஸுமே பாட போறாங்க. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுங்க. மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறோம். அட்வான்ஸ் பை ஃப்ரம் சித்து அண்ட் விக்னேஷ் கார்த்திக். இது அரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் வி வாய்ஸ் பவர்ட் பை உங்கள் சத்யா அண்ட் அனில் ராகி மாவு. இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். பை பை அண்ட் see you. கண்ணே உன் கண்பட்ட காயம் கை வைக்க தானாக ஆறும் முன்னாலும் பின்னாலும் தள்ளாடும் மன்மத நீரையை வென்றவருண்டு அங்கையில்லாதொரு வெற்றியும் உண்டு. இந்த சாங் வந்து மலேசியா வசம் சார் ரொம்ப நல்லா பாடிருப்பாரு. நீங்கள் பாடும்போது கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு எனக்கு. மீறிட்டாங்க மீறிட்டாங்க.